Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இறால் அடை பண்ண போறோம். நான் இன்னைக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இது ஒரு 8 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கப் சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் கறிக்குழம்பு மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இது ரெண்டையும் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் சூடேறினதும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ண தேவையில்லை, முழுசாகவே போடணும். இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த குழம்பு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பவுலை கழுவி அந்த தண்ணியையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் வரை இது நல்லா குக் ஆகணும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்ப்போம். இது நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டு இந்த ப்ரான் வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம மிக்சரில் போட்டு ஆட்டிக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேணாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக ஆட்டிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த தண்ணியில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றணும். நீங்கள் அரைப்படி மாவு போட்டு அடை சுட்டிங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் அரைப்படி அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தேங்காயோட பால் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் காப்படி மாவில் செஞ்சீங்கன்னா ஒரு தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். அவ்வளோதான், நமக்கு இறால் அடையோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றணும். பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தேங்காயோட தண்ணி பால் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா ஓரங்களில் முதல்ல கருகிரும். அடை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.